இந்த உலகத்தில் எவ்வளவோ மறைவான விஷயங்கள் இருக்குது. கரண்ட் இருக்கா இல்லையா? இதை யாராவது கண்ணால் பார்த்துருக்கிறோமா? இல்லை. ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பை வெளிப்படையாக அறிந்து கொள்கின்றோம். கண்ணை கரண்டால கையால் பிடிச்சி அல்லது நான் பார்த்தாதான் நம்புவேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. காற்று கண்ணால் பார்க்கின்றோமா? உயிர் கண்ணால் பார்த்திருக்கின்றோமா? இப்படி மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை கண்ணால் பார்க்கவில்லை, ஆனாலும் அதனுடைய அசறுகளை அடிச்சுவடுகளை உணர்கின்றான். அப்ப நாம் அதையெல்லாம் நம்புறோமா இல்லையா? அதே போன்றுதான் ஜின்கள் என்ற ஒரு இனம் இருக்கின்றது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் அது சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று அதை நம்ப வேண்டும். நான் ஏன் இதை ஆரம்பமாக சொல்கின்றேன் என்று சொன்னால், ஜின்களை மறுக்கக்கூடிய ஒரு சாரார் அரபு வட்டாரத்திலே, அரபுலகத்தில் ஜின்கள்னா கிடையாது, ஜின் என்றால் பாக்டீரியா, ஜின் என்றால் நுண்ணுயிர் என்றெல்லாம் மறுக்கக்கூடிய ஒரு சாரார் அரபுலகத்திலும் இருக்கின்றார்கள். அதனால்தான் இதை உங்களுக்கு ஆரம்பமாக இந்த செய்தியை சொல்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜின் என்ற அரபு சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஒன்றையும் காண முடியாத இருட்டான மறைவானவற்றுக்கு ஜின் என்று சொல்லப்படும். ஜன்னா, ஜின், ஜன்னா, மஜ்னூன், இது எல்லாம் கிட்டத்தட்ட நெருங்கிய வார்த்தைகள், ஒரே வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகள். ஜன்னா என்று சொன்னால் சொர்க்கம், அடர்த்தியான மரங்களை கொண்ட பார்க்க முடியாத சொர்க்கம், அதை போன்று சோலைகளை உடைய சொர்க்கம். மஜ்னூன் அப்படின்னா என்ன? பைத்தியம். மஜ்னூன் பைத்தியம். ஜனீன் என்று சொன்னால் வயிற்றினுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடியதற்கு ஜனீன் என்று சொல்வார்கள். ஜனீன் என்று சொல்வார்கள். இப்படி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தையிலிருந்து பிறந்த வார்த்தைகள் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உரைகளிலும் அதிகமாக நீங்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு வசனம், இந்த ஜின்னோடு தொடர்புடைய வசனம், தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய ஒரு வசனம். அது என்ன வசனம்? அஹ்சன்த். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் இந்த உலகத்திலே நாம் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். அன்பிற்கினியவர்களே, இந்த ஜின்களில் இரண்டு சாரார்கள் இருக்கின்றார்கள். முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள், கெட்ட ஜின்களும் இருக்கின்றார்கள், காஃபிர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஜின்னிலே சொல்கின்றான், வ அன்னா மின்னல் முஸ்லிமீன முஸ்லிமூன வ மின்னா வ மின்னல் காசிதூன் வ அன்னா மின்னல் முஸ்லிமூன, எங்களில் முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள், வ மின்னல் காசிதூன, எங்களில் காசிதூன், காசிதூன் என்று சொன்னால் அநீதி இழைக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அநீதி இழைக்கக்கூடியவர்களும் எங்களிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்ப இதுல இரண்டு சாராரை அல்லாஹ் சொல்கின்றான். ஃபமன் அஸ்லம ஃபஉலாயிக தஹர்ரவ் ரஷதா, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நேர்வழியை தேடிக்கொண்டார்கள். அப்போ ஜின்கள் எப்படி மனிதர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ அந்த மாதிரி ஜின்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? இஸ்லாத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இதை ஒட்டி ஒரு செய்தியை சொல்கின்றேன். வல்லாஹு ஆலம், இந்த செய்தி எந்த அளவுக்கு ஊர்ஜிதமான செய்தி என்பது தெரியவில்லை. ஆனால் சவுதி அரேபியாவிலே பிரபலமாக பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி. சில அறிஞர்கள் அதை மறுத்தும் இருக்கின்றார்கள். என்ன செய்தி அப்படின்னா, சவுதி அரேபியாவுடைய முன்னாள் தலைமை முஃப்தி ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சபையிலே, கல்வி சபையிலே ஜின்கள் கலந்து கொண்டதாகவும் ஜின்கள் ஷஹாதா சொல்லி இஸ்லாத்திற்கு வருகை தந்ததாகவும் பிரபல்யமாக ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த செய்தியை சில அறிஞர்கள் என்ன செய்கின்றார்கள்? மறுத்தும் இருக்கின்றார்கள். வல்லாஹு ஆலம். ஒரு தகவலுக்காக சொல்றேன். சூரத்துல் ஜின்னை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் ஜின்கள் சம்பந்தமாக நிறைய செய்திகளை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அதிலே சொல்லுகின்றான். அன்பிற்கினிய சகோதரர்களே, இதுல நாம் விளங்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது
இந்த ஜின்களை பற்றி சமுதாயத்தில் நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இருக்கு. அந்த மூட பழக்க வழக்கங்கள் என்ன என்று நான் பேச ஆரம்பித்தால் அது ஒரு தலைப்பாக ஆகிவிடும். இன்ஷா அல்லாஹ் பிந்தைய நாட்களில் வாய்ப்பு இருந்தால் அதையும் நாம் உங்களுக்கு சொல்வோம். ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். சூரத்து ஜின்ன யார் 40 நாட்கள் தொடர்ச்சியாக இத்தனை முறை அத்தனை முறை ஓதுகின்றார்களோ அவர்கள் ஜின்னை வசப்படுத்த முடியும் என்ற பரவலான மூட நம்பிக்கை நம்முடைய சமுதாயத்தில் இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த ஜின் எந்த இனத்தை சார்ந்தது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஷைத்தான் எந்த இனத்தை சார்ந்தவன் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷைத்தான் ஜின் இனத்தை சார்ந்தவன். இதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ கான மினல் ஜின்னி. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு சொன்னான், இஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். ஃபஸஜது, எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ, இப்லீஸை தவிர. கான மினல் ஜின்னி, காரணம் இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவன் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, தனது இறைவனுடைய கட்டளையை அவன் மீறினான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அஃப தத்தகிதுனஹு வ துர்ரியதஹு அவுலியா மின் தூனி, என்னை விடுத்து அவனையும் அவனது சந்ததிகளையும் நீங்கள் நேசர்களாக நண்பர்களாக ஆக்கி கொண்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அப்ப இந்த வசனத்திலே ஜின்களுக்கு சந்ததிகள் இருக்கின்றது, ஷைத்தான்களுக்கு சந்ததிகள் இருக்கின்றது என்ற ஒரு தகவலும் இந்த வசனத்தில் இடம்பெறுகின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கரீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கரீன், பொதுவாக நண்பனுக்கு நாம் அரபியில் என்ன சொல்லுவோம்? சதீக், சதீக் சதீக் இல்லையா? இன்னொரு வார்த்தை ஹலீல். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது ஹலீலுல்லாஹி இப்ராஹிம் இல்லையா? ஹலீல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். ஆனால் இந்த கரீன் என்ற வார்த்தையை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் கெட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பயன்படுத்துகின்றான். எந்த அளவுக்கு அப்படின்னா, கால கரீனுஹு, மறுமை நாள்ல யாரெல்லாம் ஜின்களை கெட்ட ஷைத்தான்களை நண்பர்களாக தோழர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் சொல்வார்கள், கால கரி, அந்த ஷைத்தான் சொல்லுவான், கால கரீனுஹு ரப்பனா மா அத்கைதுஹு வலாக்கின் கான ஃபீ ضلالin பஈத், எங்கள் இறைவா நான் இவனை வழிகெடுக்கவில்லை. ஷைத்தான் கையை விரிச்சிருவான், நான் இவனை வழிகெடுக்கவில்லை, இவன் தொலைவான வழிகேட்டிலேயே இருந்தான் என்று ஒவ்வொரு கரீனும் ஷைத்தானும் சொல்வதாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், திருமறை குர்ஆன்ல சொல்றான். வமன் யஅஷு அன் ذிக்ரிர் ரஹ்மானி நுகையிது லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். சூரத்து ஸுஹ்ருஃப்ல 36வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், எவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அறிவுரையை புறக்கணிக்கின்றானோ, உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ, அவனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஷைத்தானை சாட்டுவான். யாரெல்லாம் ரஹ்மானுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஷைத்தானை சாட்டுவான், தோழனாக ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த உலகத்தில் யாரெல்லாம் குர்ஆனை புறக்கணித்து, சுன்னாவை புறக்கணித்து, மார்க்கத்தை புறக்கணித்து, தாண்டொண்டித்தனமாக மனோ இச்சையை பின்பற்றி வாழுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கூட யார் இருக்கிறார்? ஷைத்தான் இருக்கின்றான் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கின்றது, உணர்த்துகின்றது. அதை போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஹத்தா இதா ஜாஅனா கால யா லைத பைனி வ பைனக புஅதல் முஷ்ரிகீன ஃபபிஇஸல் கரீன். இந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா சூரத்து ஸுஹ்ருஃப்ல கரீன் என்ற வார்த்தையை என்ன செய்கின்றான், பயன்படுத்துகின்றான். இந்த ஷைத்தான்களுடைய தோற்றம், ஷைத்தான் எந்த இனத்தை சார்ந்தவன்? ஜின் இனத்தை சார்ந்தவன். அப்ப இந்த ஷைத்தானுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகின்றது என்று நாம் தேடி பார்க்கும்போது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நிறைய செய்திகள் இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் வேகமாக செல்கின்றேன். ஜஹன்னத்தை பற்றி சொல்கின்றான்.
அந்த ஜஹன்னத்தை பற்றி, நரகத்தை பற்றி சொல்லும்போது அதாலிக ஹைருன் நுசுலன் அம் ஷஜரத்து ஜக்கூம், இது சிறந்த இடமா அல்லது ஜக்கூம் மரமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு சொல்கின்றான், இன்னா ஜஅல்நாஹா ஃபித்னத்தன் லிஸ்ஸாலிமீன், அநியாயக்கார மக்களுக்கு அதை மிகப்பெரிய சோதனையாக ஆக்கினோம். இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு ஃபீ அஸ்லில் ஜஹீம், அந்த ஜக்கூம் மரம் எங்கிருந்து அது உருவாகின்றது என்று சொன்னால், அதனுடைய பிறப்பிடம் எது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அது நரகத்தினுடைய அடிப்பகுதியில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு மரம் என்று சொல்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், தல்உஹா, அதனுடைய பாலை கஅன்னஹு ரூசுஷ் ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தலைகளை போன்று இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப ஷைத்தானுடைய தோற்றம் அருவருக்கத்தக்க ஒரு பயங்கரமான தோற்றம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம். அதை போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷைத்தான் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்வான், ஷைத்தான் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்வான் என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அதையும் நமக்கு சொல்லுகின்றான். அல்லாஹ் கேட்கிறான், கால மா மனஅக அல்லா தஸ்ஜுத இது அமர்துக, உனக்கு நான் ஆதமுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட போது உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்கும்போது ஷைத்தான் சொல்வான், அன ஹைரும் மின்ஹு ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பினால் படைத்தாய், அவரை களிமண்ணினால் படைத்தாய், களிமண்ணினால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நான் எப்படி சுஜூது செய்ய முடியும் என்று அவன் பெருமை அடித்தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ் ஸாகிரீன், சிறுமை அடைந்தவனாக, இழிவடைந்தவனாக இந்த இடத்தை விட்டு நீ வெளியேறு என்று அல்லாஹ் சொன்னான். அதுக்கு ஷைத்தான் சொன்னா, அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், மக்களை மறுமை நாளில் எழுப்புகின்ற வரை எனக்கு அவகாசம் தா என்று கேட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னக மினல் மும்பரீன், உனக்கு அவகாசம் அளிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக சூரத்துல் ஆராஃப்ல 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை இந்த செய்திகள் எல்லாம் என்ன செய்கின்றது, இடம்பெறுகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் நமக்கு என்ன தெரிகின்றது என்று சொன்னால், தலைமை ஷைத்தானாக இருக்கக்கூடிய இப்லீஸ் மறுமை நாள் வரை அவனுக்கு அவகாசம் வழங்கப்படுகின்றது என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஷைத்தான்கள் மனிதர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியுமா என்று சொன்னால் குர்ஆன் இதற்கும் நமக்கு பதில் சொல்லுகின்றது. இன்ன இபாதி, நிச்சயமாக என்னுடைய அடியார்கள், லைஸ லக அலைஹிம் சுல்தான், யாரெல்லாம் இந்த உலகத்தில் நல்லடியார்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஷைத்தான் எந்த விதமான அதிகாரமும் செலுத்த முடியாது. இல்லா மனித்தபஅக மினல் காவீன், வழிகேடர்களை தவிர, உன்னை பின்பற்றியவர்களை தவிர வேறு எவரின் மீதும் நல்லடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஷைத்தானுக்கு வழிபட்டவர்களாக வாழ வேண்டுமா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டுமா? சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். எப்போது நாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழுகின்றோமோ அவன் நம்மோடு நெருங்கிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விடுகின்றான். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷைத்தான், இந்த ஜின்கள் மனிதர்களை வழிகெடுப்பார்களா என்று சொன்னால் அதற்கும் குர்ஆன் சொல்லுகின்றது, வகாலல்லதீன கஃபரு ரப்பனா அரினல்லதீன அضلانا மினல் ஜின்னி வல் இன்ஸ் நஜ்அல்ஹுமா தஹ்த அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலீன். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எங்கள் இறைவா, ஜின்களிலும் மனிதர்களிலும் எங்களை வழிகெடுத்தோரை எங்களுக்கு நீ காட்டு. மறுமையில யாரெல்லாம் ஜின்களுக்கு கட்டுப்பட்டு மனிதர்களுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, கட்டுப்பட்டு என்று சொன்னால் மனிதர்களுக்கு கட்டுப்பட்டு குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து மார்க்கத்தை பின்பற்றாமல் தான் தோன்றித்தனமாக யாரெல்லாம் மனோ இச்சையின் அடிப்படையில் வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க, எங்களுக்கு இறைவா மனிதர்களிலும் ஜின்களிலும் எங்களை வழிகெடுத்தவர்களை எங்களுக்கு காட்டு, அவர்களை நாங்கள் எங்களுடைய பாதத்திற்கு கீழால் வைத்து அவர்களை மிதிக்கின்றோம், பாதங்களுக்கு கீழால் அவர்களை ஆக்குகின்றோம் என்று இந்த மனிதர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக கண்ணியத்திற்குள்ளே மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னா, ஜின்கள் தொழுகையில இடையூறை ஏற்படுத்துவார்களா? ஏன்னா நம்மள அதிகமான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு முறைப்பாடு என்ன அப்படின்னா, தொழுகின்றோம் ஆனால் தொழுகையில் ஒரு முழுமையான ஈடுபாடு வரமாட்டேங்குது,
தொழுகையில 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்ற அந்த சந்தேகம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், ஷைத்தான் என்ன செய்கின்றான்? நமக்கு இடையூறை ஏற்படுத்துகின்றான். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கல்ல, இந்த உலகத்திலேயே அதிகம் இறையச்சமுடையவர்களாக இருக்கக்கூடியவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஷைத்தான் என்ன செய்கின்றான்? இடையூறை ஏற்படுத்தினான் என்று ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, சஹீஹுல் புகாரில 525வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்ன இஃப்ரீத்தம் மினல் ஜின், ஜின்களில் ஒருவருடைய பேர் என்ன? இஃப்ரீத். அந்த இஃப்ரீத் என்ற ஜின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எனது தொழுகையை கெடுப்பதற்கு அவன் முயற்சி செய்தான். நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக, அதை பிடிப்பதற்காக, பிடித்து தூணிலே கட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி செய்தேன். ஆனால் எனது சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை எனக்கு நினைவுக்கு வந்தது. அவங்க என்ன பிரார்த்தனை செஞ்சாங்க? யா அல்லாஹ், எனக்கு கொடுத்த அந்த ஆட்சியை இறைவா வேற யாருக்கும் நீ என்ன செய்யாத, கொடுக்காத, யாருக்கும் கொடுக்காத ஒரு பவரை, ஒரு ஆட்சியை, அதிகாரத்தை எனக்கு தா என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஜின்களை வசப்படுத்தக்கூடிய, ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துஆ எனக்கு நினைவுக்கு வந்தது, அதனால நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு இறையச்சத்திலேயே நம்மை விட உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே ஜின் அவனுடைய சேட்டையை காண்பித்திருக்கின்றான் என்று சொன்னால், அவன் அவர்களை அந்த தொழுகையில் இடையூறை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று சொன்னால், நாமெல்லாம் ஏமாத்திரம். அவ எந்த அளவுக்கு தொழுகையில மிகவும் பேணுதலாக நாம் ஈடுபட வேண்டும் யோசித்து பாருங்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ஜின்களை பற்றி நாம் தெரியக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஜின்கள் உருமாற்றம் எடுப்பார்களாம். ஜின்கள் வேறு உருவத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று சொன்னால், ஹதீஸ்ல, குர்ஆன்ல நாம பார்க்கும்போது நிறைய ஆதாரங்களை பார்க்க முடிகின்றது. முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வகால லா காலிப லக்குமுல் யௌம, ஷைத்தான் மக்களை பார்த்து சொல்கின்றான், வகால லா காலிப லக்குமுல் யௌம மினன் நாசி, மக்களில் இன்றைய தினம் உங்களில் யாருமே உங்களை வெற்றி பெற முடியாது, உங்களை மிகைக்க முடியாது. வ இன்னி ஜாருல் லக்கும், நான் உங்களுக்கு நண்பனாக, தோழனாக, நெருங்கியவனாக இருக்கின்றேன். ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅதானி, இரண்டு சாரார்களும் சந்தித்த போது, நகஸலா அகிபைஹி, பின்னங்கால் பிடரி அடிக்க அவன் ஓடினான். வகால சொன்னான், இன்னி பரீஉம் மின்கும், உங்களை விட்டும் நான் மிகவும் தூரமாகிவிட்டேன். இன்னி அரா மாலா தரவுன, நீங்கள் பார்க்காததையெல்லாம் நான் பார்க்கின்றேன். இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹுவை நான் பயப்படுகின்றேன். வல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிப்பவன். ஷைத்தான் சொல்றான். இந்த சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா, பத்ர் போர் நடந்ததா இல்லையா? பத்ர் போர் எப்ப நடந்தது? இந்த பகுதியில் யாராவது சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் பிரைஸுக்கு இப்பவுமே கொஸ்டின் கட்டுருவோம். பத்ர் போர் எப்ப நடந்தது? ரமலான் 15ஆ? எந்த ஆண்டு? நிறைய பேர் சொல்றீங்களே. ஹிஜ்ரி 2வது வருடம், ஹிஜ்ரி 2வது வருடம் ரமலான் 16வது நோன்புல பத்ர் போர் நடைபெறுகின்றது. இந்த பத்ர் போர்ல காஃபிர்களுடைய படையில ஷைத்தான் மனித உருவத்திலே நின்று கொண்டு சொன்னான், லா காலிப லக்குமுல் யௌம், இன்றைய தினத்துல உங்களை யாருமே வெற்றி பெற முடியாது, நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறேன். சில பேர் உசுப்பேத்துவாங்களா இல்லையா? மாப்பிள கவலைப்படாத மாப்பிள, எது வந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், நாம நிற்போமோ. அவன் தான் கடைசியில் ஓடி போயிடுவான், கடைசியா நிற்பான், அல்லது என்ன செய்வான், ஓடியே போயிடுவான் உசுப்பேத்தி விட்டுட்டு. அப்ப இந்த மாதிரி ஷைத்தான் சொல்றான், லா காலிப லக்குமுல் யௌம், இன்றைய தினத்துல உங்களை யாரும் வெற்றி பெற முடியாது, உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல நான் இருக்கிறேன், கவலையப்படாதீங்க. ஷைத்தான் மலக்குமார்களை கண்கூடாக பார்க்கின்றான். பத்ர் போர்ல மலக்குமார்கள் இறங்குறாங்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக மலக்குமார்களை கொண்டு பத்ர் களத்திலே சஹாபாக்களுக்கு உதவி செய்தான்.
மலக்குமார்கள் இறங்கியவுடன், மலக்குமார்களை பார்த்தவுடன் ஷைத்தான் பின்வாங்கி விட்டான். பின்வாங்கி சொன்னா, நீங்க பார்க்காததை நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடிட்டான். பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடிவிட்டு சொன்னான், இன்னி அகாஃபுல்லா, அல்லாஹ் நான் பயப்படுறேன், வல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அப்ப மனித உருவத்திலே ஷைத்தான் வந்தான் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்னொரு செய்தியை பாருங்க. இந்த செய்தி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலியமான ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்தினுடைய பொருட்களை, பைத்துல் மாலை பாதுகாப்பதற்கு அவர்களை பொறுப்புதாரியாக நியமித்தார்கள். அப்ப ஷைத்தான் மனித உருவில் என்ன செய்கின்றான், வருகின்றான், வந்து திருடுகின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பிடித்தார்கள். பிடித்த உடனேயே ஷைத்தான் சொன்னா, என்ன மன்னிச்சிரு, மிகவும் வறுமையாக பசியோடு இருக்கிறேன், அதனால தான் எடுத்தேன், திருடுனேன், இந்த ஒரு வாட்டி என்னை மன்னித்து விடு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னித்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டாங்க, உன்னிடத்திலே நேற்று இரவு ஷைத்தான் வந்தானா? ஆமா, ஷைத்தான் வந்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கும் அவன் வருவான். இப்படியே 3 முறை ஷைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வருகின்றான். 3 முறையும் நான் ஏழ்மையானவன், நான் ரொம்ப தேவையுடையவன், வறுமையானவன், எனக்கு நீ உணவுதா என்று சமாளித்து விட்டு, பொய்களை சொல்லிவிட்டு அவன் தப்பித்து விடுகின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 முறையும் அவன் வருவான் உன்னிடத்தில், அவன் சொல்வது பொய் என்று சொன்னார்கள். 3வது முறை வரும்போது, உன்னை நான் விடவே மாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடித்து வைத்திருக்கின்றார்கள். மனித உருவில் வரும்போது உடனே ஷைத்தான் சொன்னான், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தருகின்றேன், யன்ஃபஉனி அல்லாஹு பிஹா, அதை கொண்டு அல்லாஹு தஆலா உனக்கு பயனளிப்பான். ஃபஹல்லைத சபீலஹு, அதை கற்றுத்தந்தால் என்னை நீ விட்டுவிட வேண்டும். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, என்ன வார்த்தைகள்? சொல்றாங்க, இதா அவைத இலா ஃபிராஷிக, எல்லோரும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு நம்மிலே பலர் படுக்கைக்கு செல்லும் போது காதுல ஹெட்செட்டை வச்சுதான் என்ன செய்கிறோம், படுக்கிறோம். பாட்டு கேட்டுக்கொண்டே தான் படுக்கின்றோம், அல்லது படம் பார்த்து கொண்டே தான் படுக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஷைத்தான் சொல்லுகின்றான், இரவு படுக்கைக்கு நீ செல்லும் போது ஃபக்ர ஆயத்தல் குர்சி, ஜின்களிடமிருந்து, நோய்வினை தரக்கூடிய ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு எப்படி தேடுவது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஷைத்தான் சொல்றான், ஃபக்ர ஆயத்துல் குர்சி, ஆயத்து குர்சியை நீ ஓது. இப்படி ஆயத்து குர்சியை நீ ஓதிவிட்டால், லன் யஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிதுன் வலா யக்ரபக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பிஹ, ஷைத்தானே இதை சொல்லி கொடுக்கிறான். நீ ஆயத்து குர்சியை ஓதி படுக்கைக்கு சென்று விட்டால், ஆயத்துல் குர்சியை ஓதும் போது அல்லாஹு தஆலா ஒரு வானவரை உனக்கு பாதுகாவலாக நியமிக்கின்றான். அந்த பாதுகாவலர் காலை அடைகின்ற வரை உன்னிடத்தில் இருப்பார். வலா யக்ரபக ஷைத்தான், ஷைத்தான் உன்னை நெருங்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியையும் சொல்றாங்க. சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத் சதகக வஹுவ காதிபுன், அவன் பொய்யன், ஆனால் அவன் சொன்ன இந்த செய்தி இருக்கின்றதே அது உண்மையானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். சொல்லிவிட்டு சொன்னாங்க, உன்னிடத்தில் 3 நாட்களும் வந்தான் தானே, அவன் யார் தெரியுமா? ذاك ஷைத்தான், அவன்தான் ஷைத்தான் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸில் ஷைத்தான் மனித உருவத்திலே வந்திருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ஜின்கள் பாம்பினுடைய தோற்றத்திலும் என்ன செய்யும், வரும். எந்த அளவுக்கு அப்படின்னா, பாம்புக்கு அரபியில் ஜான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. சஹீஹுல் முஸ்லிம்ல 407வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹுல் புகாரியில ஒரு செய்தி இடம்பெறுகின்றது, 3298வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னா, பாம்பை கொல்வதற்காக விரட்டி செல்கின்றார்கள். அப்போது அபூ லுபாபா என்கின்ற ஒரு நபித்தோழர் பார்த்து சொல்றாங்க,
அதை கொல்லாதீர்கள், அதை நீங்கள் கொல்லாதீர்கள் அப்படி தடுக்கிறாங்க. அப்போது கொல்ல சென்ற அந்த நபித்தோழர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாம்புகளை கொல்லும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதற்கு அந்த நபித்தோழர், ஆம் உண்மைதான், ஆனால் அது வீடுகளில் வசிக்கும் பாம்புகளை பார்த்தவுடனே கொல்ல வேண்டாம், அதை அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள், அது வீட்டிலே வசிக்கக்கூடிய ஜின்களாகும். சஹீஹ் புகாரில 3298வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, 3 நாட்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள், அவகாசம் கொடுங்கள், இல்லை என்றால் அது ஷைத்தான், அதை கொன்று விடுங்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த பாம்போடு தொடர்பு படுத்தி நிறைய மூடநம்பிக்கைகள் இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, பாம்பை கண்டா என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, அப்படி கொன்னா அது பழி வாங்கும். இந்த பாம்பு படங்களை நிறைய பார்த்து என்ன செய்யறது, மக்கள் இந்த தவறான மூட நம்பிக்கையை மனதிலே வைத்திருப்பதை பார்க்கின்றோம். பாம்பை பார்த்தால் உடனே என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, அது பழி வாங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, கருப்பான பாம்பை நீங்கள் கண்டால் அதை நீங்கள் கொன்று விடுங்கள். கருப்பான பாம்பை கண்டால் நீங்கள் அதை கொன்று விடுங்கள், அது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொரு செய்தியில் வருகின்றது, யார் பாம்பு பழிவாங்கும் என்ற பயத்திற்காக அதை கொல்லாமல் விடுகின்றார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அபூ தாவூதுல இந்த செய்தி என்ன செய்கின்றது, இடம்பெறுகின்றது. நாம் எதிர்த்த காலத்திலிருந்தே அது நம்மோடு சமமானதாக கிடையாது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி ஜின்கள் பாம்பினுடைய உருவத்தில் உருமாறி வருமோ அதே போன்றுதான் கருப்பு நாயினுடைய உருவத்திலும் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கருப்பு நாய் அது ஷைத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. அப்ப ஜின்கள் பாம்பினுடைய உருவத்தில் வருவார்கள், அதாவது கருப்பு நாயினுடைய உருவத்தில் வருவார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்து, ஜின்களால் மனிதனுடைய உடலிலே தாக்கத்தை செலுத்த முடியுமா, மனிதனுடைய உடலிலே புக முடியுமா? நிறைய மக்கள் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய, கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன், மூடி மறைச்சு சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய அனைத்து அறிஞர்களுடைய நம்பிக்கை, அனைத்து வழிகாட்டிகளுடைய நம்பிக்கை, அந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய முன்னாள் தலைவர் அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஜின்கள் மனிதனுடைய உடலிலே புக முடியாது. இது ஒரு தவறான நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கை. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் அவருடைய மகன் அவர்கள் கேட்கின்றார்கள், தந்தையே, ஜின்கள் மனித உடலிலே புக முடியாது என்று சில மக்கள் சொல்லுகின்றார்களே, அவர்களை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அவர்களுடைய நாவில் இருந்து ஷைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றான். அவ யாரெல்லாம் ஜின்கள் உடலிலே புக முடியாது என்று சொல்கின்றார்களோ அவர்களுடைய நாவிலிருந்து யார் பேசுகின்றான்? யார் பேசுகின்றான்? ஷைத்தான் பேசுகின்றான். அது யாராக இருந்தாலும் சரிதான். அன்பிற்கினிய சகோதரர்களே, இப்ப ஜின்கள் எப்படி உடலிலே புக முடியும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் கொடுத்திருக்கின்றான். கொடுத்திருக்கிறானா இல்லையா? கொடுத்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்குமா? ஆம், எனக்கும் தான். ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கு. சில நேரங்களில் மலக்கு வெற்றி பெற்று விடுவார், ஷைத்தான் தோற்று விடுவான். சில நேரங்களில் ஷைத்தான் வெற்றி பெற்று விடுவான், மலக்கு தோற்று விடுவார். என்ன அப்படின்னா, நமது உள்ளங்களில் ஏற்படக்கூடிய நல்ல சிந்தனைகள், குர்ஆன் வகுப்புக்கு போங்க, மாதாந்திர பயான் நிகழ்ச்சிக்கு போங்க, கிளாஸுக்கு போங்க, குர்ஆனை படிங்க, சுன்னாவை படிங்க, ஹதீஸை படிங்க, மார்க்கத்தை பின்பற்றுங்க, ஹதீஸின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க, குர்ஆன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரியான சிந்தனைகள் சில நேரங்களில் பயானை கேட்ட உடனே நமக்கு என்ன செய்யும்? ஒரு உத்வேகம் வரும். இனிமே இன்ஷா அல்லாஹ் எல்லா இபாதத்துகளையும் சரியா பண்ணணும், கரெக்டா நடக்கணும். இந்த எண்ணம் மிகைக்குதா இல்லையா? இந்த எண்ணம் வருதா இல்லையா? இந்த எண்ணத்தை யார் ஏற்படுத்துகின்றார்? மலக்கு ஏற்படுத்துகின்றார்.
நன்மையான ஒரு காரியத்தை செய்வதற்கு மலக்கு உந்துதலாக என்ன செய்கின்றார், இருக்கின்றார். அப்ப அந்த எண்ணங்கள் வரும்போது நாம் என்ன செய்யறோம், நன்மையான விஷயங்கள்ல கொஞ்சம் வேகமாக செயல்படுகின்றோம். அப்ப ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், அந்த இடத்துல தோற்று விடுவான். சில நேரங்களில் மலக்கு தோற்று விடுவார், ஷைத்தான் வெற்றி பெற்று விடுவான். ஷைத்தான் என்ன செய்வான், அங்கெல்லாம் யார் போவான், வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையில அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பயானை கேட்டுக்கிட்டு தேவையா இதெல்லாம்? 4 இடத்துங்களுக்கு போனோமா, பர்ச்சேஸ் பண்ணோமா, என்ஜாய் பண்ணோமான்னு இல்லாமல் இதெல்லாம் தேவையா இப்படிங்கிற உள்ளத்தில் எண்ணத்தை போடுறான் பாருங்க. இது யார் போடுறா, ஷைத்தான் போடுகின்றான். யார் போடுறா, ஷைத்தான் போடுகின்றான். அப்ப சில நேரங்களில் ஷைத்தான் வெற்றி பெற்று விடுகின்றான், மலக்கு தோற்று விடுகின்றார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல ஷைத்தான் அவரை மிகைக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்டவனாகத்தான் இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இது அதாவது நிறைய தகவல்களை கொண்ட ஒரு தலைப்பு இது. சில நேரங்களில் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் மூட நம்பிக்கை. பேய் பிடிக்கிறது, பிசாசு, ஆவி, இறந்தவங்களுடைய ஆவி உடல்ல போயிட்டுது, இது எல்லாமே மூட நம்பிக்கை. ஆனால் ஜின்கள் உடலிலே புக முடியும். சில நேரங்களில் நீங்க பார்க்கலாம், ஒருவனுக்கு ஆங்கிலமே தெரியாது, அவன் என்ன செய்வான், இங்கிலீஷ்ல பேசுவான். ஒருவனுக்கு ஹிந்தியே தெரியாது, அவன் ஹிந்தியில பேசுவான். ஒருவனுக்கு அவன் பிறப்பதற்கு முன்னால் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவான். ஆச்சரியமாக இருக்கும். சில நேரங்களில் இந்துக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆத்தா வந்துட்டாங்கம்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா, ஆத்தா வந்துட்டாங்க. அது ஆத்தாலாம் கிடையாது, ஷைத்தான். புரியுதா இல்லையா அன்பிற்கு? சில நேரங்களில் டுபாக்கூர் வேலை நடக்கும். அது நீங்க என்ன செய்யலாம், இந்த யூடியூப்ல கிறிஸ்தவர்கள் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது டுபாக்கூர் வேலைகள் நிறைய நடக்கும். அது ஒரு பக்கம். அதான் நான் சொன்னேன், இந்த பேய் பிசாசு சாத்தான் என்று நிறைய மூட நம்பிக்கைகளும் நமது சமூகத்தில் இருக்குது. ஆனால் உடலிலே ஷைத்தான் புகுவானா என்று சொன்னால் புகுவான். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், அல்லாஹு தஆலா ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் என்ன செஞ்சிருக்கிறான், நியமித்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றான். இப்போ ஹிந்தி தெரிஞ்ச அல்லது நமக்கு முன்னால் இறந்து விட்ட மனிதர்களுக்கும் ஷைத்தான் நியமிக்கப்பட்டிருப்பான் இல்லையா? அந்த ஷைத்தான் ஒருவனுடைய உடலிலே புகும்போது அவன் என்ன செய்கின்றான், பழைய அந்த காலகட்டத்தில் நடந்தவைகளை எல்லாம் பேச ஆரம்பிக்கின்றான். ஹிந்தி தெரியாது, ஆனா ஹிந்தியில பேசுவான். இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ்ல பேசுவான். இது எது எப்படி என்று சொன்னால், இன்னொரு ஆங்கிலம் தெரிந்த, ஹிந்தி தெரிந்த ஒருவனுடைய உடலிலே இருந்த அந்த ஷைத்தான் இவனுடைய உடலிலே என்ன செய்கின்றான், புகின்றான். பிலால் பிலிப்ஸ் அவர்கள் எழுதிய ஷரஹ் மபாதியுத் தௌஹீத் என்ற புத்தகம். இந்த புத்தகத்திற்கு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் மதிப்புரையும் வழங்கி இருக்கின்றார்கள். தமிழில் கூட இந்த புத்தகம் வந்திருக்கின்றது. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதுல இந்த செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்யலாம், பார்க்க முடியும். பிலால் பிலிப்ஸ் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக என்ன செய்கின்றார்கள், இந்த செய்திகளை எல்லாம் எழுதுகின்றார்கள். அப்ப என்ன செய்வான்னா, ஆங்கிலம் தெரியாதவன் ஆங்கிலம் பேசுவான், ஹிந்தி தெரியாதவன் ஹிந்தி பேசுவான். கடந்த காலத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் இவன் பேசுவான். மக்கள் என்ன செய்யறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அன்பிற்கினியவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். இந்த ஷைத்தானை பத்தி, ஜின்னை பத்தி சொல்லும் போது சில நேரத்தில் நமக்கு பார்க்குறவங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இவன் மேல எல்லாம் ஜின்னு இருக்குமோ ஒருவேளை அப்படிலாம் திங்க் பண்ணிடக்கூடாது. சரியா? பார்க்குறவங்களெல்லாம் அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி பார்க்குறவங்க அப்போ இவன் மேலே ஜின்னு இருக்குமோ, அவன் மேலே இவன் நடையே ஒரு சரியில்லையே, இவன் மேலே ஜின்னு இருக்குமோ அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நின்று நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உடல்ல ஜின் புகுந்து விட்டால் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, மருத்துவமனைக்கு எல்லாம் கொண்டு போறாங்க. எல்லா மருத்துவத்தையும் ஃபுல் செக்அப் பண்றாங்க. மருத்துவர் சொல்றாரு எதுவுமே இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நத்திங், நல்லா இருக்கிறாரு. ஆனாலும் அந்த ஜின் உடம்பிலே புகுந்த மனிதனுக்கு அந்த ஜின்னால் அவன் கடுமையாக பாதிக்கப்படுகின்றான். சில மனிதர்கள் ஜின் உடல்ல புகுந்துட்டுனா அவனை பிடிக்க முடியாது, தெரியுமா? ஒரு 2, 3, 4, 5 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் கூட என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாத அளவுக்கு பவர் இருக்கும். இவன் எல்லா மருத்துவமனைகளும் செல்கின்றார்கள், ஜின்னு வெளியே போகாது.
என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த தர்காவுக்கு போனாங்க, இது மாதிரி தான் பேய் பிடிச்சிது, அந்த தர்காவுக்கு போன உடனேயே சரியாயிற்று. மனசில் ஒரு ஊசலாட்டம், போய்த்தான் பார்ப்போமே. கொஞ்சம் ஈமானில் பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, தர்காவுக்கு போவாங்க. தர்காவுக்கு போன உடனேயே ஜின் அந்த உடம்பை விட்டும் விலகிவிடும். காரணம் என்ன தெரியுமா? அவன் எந்த நோக்கத்திற்காக இந்த உடலிலே புகழ்ந்தானோ அந்த நோக்கத்தை அவன் அடைந்து விட்டான். ஷைத்தானுடைய மிகப்பெரிய சதி என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டும். மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நிரந்தர நரகத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். அப்ப இந்த ஷைத்தான் என்ன செய்கின்றான், உடலிலே புகுந்து தர்காவுக்கு போன உடனேயே ஷைத்தான் வெளியில போயிடுவான். இப்போ அந்த மனிதன், பாதிக்கப்பட்ட மனிதன் மட்டுமல்ல தர்காவின் மீது நம்பிக்கை வைக்கின்றான், அந்த மனிதன் நம்பிக்கை வைக்கின்றான், அவனது குடும்பத்தார்கள் நம்பிக்கை வைக்கின்றார்கள். பாருங்க, ஏறுவாடிக்கு போனோம், முத்துப்பேட்டைக்கு போனோம், நாகூருக்கு போனோம், அஜ்மீருக்கு போனோம், ஷைத்தான் போயிட்டான். அந்த முழு குடும்பமும் தர்காவின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். அந்த குடும்பத்தோடு இந்த விஷயம் நிற்குமா? அப்படியே பரவ ஆரம்பிக்கும். சமுதாயத்திலே பலர் இதை பார்த்து என்ன செய்வாங்க? அதான் நிறைய மக்கள் கேட்குறாங்க, அதற்கு தர்காவுக்கு போனா ஷைத்தான் போறானே, தர்காவுக்கு போனா பைத்தியம் தெளியுது, அது எப்படி? இப்படித்தான். தர்காவுக்கு போனா பைத்தியம் எப்படி தெளிகின்றது என்று சொன்னால் இப்படித்தான் தெளிகின்றது. ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், அங்கிருந்து வெளியேறிடுவான். ஏன்னா அவன் வேலை, வந்த வேலை முடிஞ்சு. அவன் ஒரு ஆளை மட்டும் டார்கெட் பண்ணல, ஒட்டுமொத்த குடும்பம், ஒட்டுமொத்த சமுதாயமும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சூழலில் அவன் தள்ளிவிட்டு விடுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதற்கான ஒரு மனிதனுடைய உடலிலே ஜின் புக முடியுமா, இதற்கான ஆதாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜின்கள் என்று சொன்னால் மனிதர்களை போன்று அவர்களுக்கு கை கால்லாம் இருக்கும் என்று இல்லை. மனித உருவத்தில் வருவார்கள், பாம்பினுடைய உருவத்தில் வருவார்கள், நாயினுடைய உருவத்தில் வருவார்கள். ஆனால் ஜின்களுடைய அசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் காற்றை போன்று இருப்பார்கள். ஜின்களுடைய அசல் காற்று மாதிரி இருக்கும். இந்த அமைப்பில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கின்றான், ஜின்களை படைத்திருக்கின்றான். ஜின்கள் மனிதர்களுடைய உடலிலே புக முடியுமா என்று சொன்னால் முடியும் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்கிறோம் குர்ஆன்ல. முதலாவது ஆதாரம் என்ன அப்படின்னா, வட்டி வாங்கி தின்பவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யாரெல்லாம் வட்டி வாங்கி தின்னுகின்றார்களோ அவர்கள் மறுமை நாளில் ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்கள் எழுப்பப்படுவதை போன்றுதான் எழுப்பப்படுவார்கள். 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அவ இந்த வசனத்திலே தெளிவாக நமக்கு ஒரு விஷயம் தெரிகின்றது. ஷைத்தான் என்ன செய்வான், மனிதனை தீண்டுவான். மனிதனை என்ன செய்வான், தீண்டுவான். தெளிவாக தெரிகின்றது. பைத்தியம் ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவன் எழுவதை போன்று எழுவான். அப்ப ஷைத்தான் தீண்டுனா என்ன ஏற்படும்? பைத்தியம் பிடிக்கும், புத்தி பேதலிக்கும். அப்ப ஜின்னினால் ஒரு மனிதனை நோயாளியாக தள்ள முடியுமா என்று சொன்னால் அதுவும் முடியும். ஜின்னினால் ஒரு மனிதனை கொலை செய்ய முடியுமா என்று சொன்னால் அதுவும் முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்க, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஹல் உனப்பியுக்கும் அலா மன் தனஸ்ஸல ஷயாத்தீன். ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குகின்றார்கள் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம். இட்டுக்கட்டக்கூடிய ஒவ்வொரு பாவியின் மீதும் ஷைத்தான் இறங்குகின்றான். யுல்கூன ஸம்அ வ அக்ஸருஹும் காதிபூன். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் ஒட்டு கேட்கின்றார்கள், அவர்களில் அதிகமானவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப பொய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாவியின் மீதும் ஷைத்தான் இறங்குகின்றான். அப்ப ஷைத்தான் மனித உடலிலே இறங்க முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கின்றது, உணர்த்துகின்றது. அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களில் ஒருவர் கொட்டாவி விடும்போது தனது கையை வாயில் வைத்து அதை மறைத்துக் கொள்ள வேண்டும். சில பேர் பயான்ல உட்கார்ந்து என்ன செய்யறது, வாயை பழக்கிறது. ஏன்னா கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்துட்டு வந்து உட்காரும் போது இப்படி வாயை பழந்தா எப்படி இருக்கும்? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் கொட்டாவி வரும்போது அவர் தனது கையால் வாயை மூடி மறைத்துக் கொள்ளட்டும், ஏனென்றால் ஷைத்தான் நுழைகின்றான். சஹீஹ் முஸ்லிம்ல 226வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரொம்ப அலட்சியமாக நாம இருக்கிறோம், அப்படிதானே இல்லையா? இந்த விஷயத்துல ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். ஆண் என்ன செய்யறது? வாயை பழக்கிறது கொட்டாவி விடும்போது. இன்னொரு ரிவாயத்தில் ஷைத்தான் சிரிப்பதாகவும் என்ன செய்கின்றது? வருகின்றது. சஹீஹ் புகாரில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, ஷைத்தான் நுழைகின்றான், ஷைத்தான் நுழைந்து பாதிப்பை என்ன செய்வான்? ஏற்படுத்த முடியும். சஹீஹ் புகாரில ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது சஹீஹ் புகாரில இந்த செய்தி 333வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நடந்து செல்கின்றார்கள். இப்படி நடந்து செல்லும் போது நபித்தோழர்கள் எல்லாம் அதை கண்டு விரைவாக என்ன செய்யறாங்க? போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நபித்தோழர்களை பார்த்து சொல்றாங்க, இவர் யார் தெரியுமா? எனது மனைவி என்று சொல்கின்றார். சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. யார சொல்லலாம், உங்க மேல நாங்க சந்தேகப்படுவோமா? அந்த மாதிரி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம், இரத்தம் ஓடுகின்ற இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகின்றான். ஷைத்தான மனிதனுடைய உடம்புல புக முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு பொறுப்புதாரியாக நியமிக்கின்றார்கள். அப்ப இந்த நபித்தோழர் அவர்கள் வர்றாங்க. அதாவது உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னால் சரியாக தொழ முடியவில்லை. அவங்க சொல்றாங்க, தொழுகைக்கு நிற்கும் போது யாரோ என்னை குறுக்கிடுவதை போன்று நான் உணர்கின்றேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அபில் ஆஸே, உன்னை இங்கே கொண்டு வந்தது எது அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த நபித்தோடு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் தொழுகின்றேன், சரியாக என்னால் தொழ முடியாத அளவுக்கு என்னை யாரோ குறுக்கிடுவதாக நான் உணர்கின்றேன், ஏதோ என்னை குறுக்கிடுவதாக நான் உணர்கின்றேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஷைத்தான், அது ஷைத்தான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த நபி தோழர் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலரப, அவர்களுடைய நெஞ்சிலே என்ன செய்கின்றார்கள்? அடிக்கின்றார்கள். அவர்களுடைய நெஞ்சில அடிச்சு அல்லாஹ்வின் எதிரியே வெளியேறு என்று 3 முறை சொல்கின்றார்கள். அவர்களுடைய வாயிலே துப்பினார்கள் என்ற ஒரு செய்தியும் என்ன செய்கின்றது? இப்னு மாஜாவிலே இடம்பெறுகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நிறைய பேர் பேய் ஓட்டுறேன்னு சொல்லி என்ன செய்யறது? இல்லாத அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பதை நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். என்ன செய்யறது? பெண்களை வச்சு தேவையில்லாத சில்மிசங்கள் செய்வது, அதை போன்று பேய ஓட்டுறேன், ஷைத்தான ஓட்டுறேன் என்ற பெயர்ல இவங்களும் துப்புறது. ஏன்னா கொஞ்சம் மக்கள் திங்க் பண்ணி பார்க்கணும், கண்டவனுடைய துப்பல் எல்லாம் நாம வாங்கணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உமிழ்நீருக்கு பரக்கத்து இருக்கின்றது. அது தனி சப்ஜெக்ட். நெஞ்சிலே அடித்து அல்லாஹ்வின் எதிரியே வெளியேறு, அல்லாஹ்வின் எதிரியே வெளியேறு, அல்லாஹ்வின் எதிரியே வெளியேறு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு சலுகை. அது வேற சாப்டர். எல்லாரும் அப்படி சொல்ல முடியுமா? உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு ஜின் பிடித்திருக்கின்றது என்றால் நமக்கு குர்ஆன் சுன்னா வழிகாட்டக்கூடிய விஷயம் என்ன? ஓதி பார்ப்பது. ருக்யா ஷர்இய்யா, அது தனி தலைப்பு இன்ஷா அல்லாஹ், அதையும் உங்களுக்கு நான் சொல்வேன், எப்படி எல்லாம் ஓதி பார்க்க வேண்டும். இந்த ஓதி பார்க்கிறதுல எவ்வளவு பித்அத்தான மூட நம்பிக்கையான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறுகின்றது என்பதை. அன்பிற்கினிய சகோதரர்களே, அதை போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உண்மையிலேயே இந்த செய்திகள் எல்லாம் ஒரு காலத்தில் மூட நம்பிக்கையாக மக்கள் பார்த்து வந்தார்கள்.
பெரியவர்கள், வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்லுவாங்க, இரவு நேரமாகிவிட்டால் குழந்தைகளை வெளியே விடாதீர்கள். அப்போ நம்ம மக்களில் அதிகம் படித்தவங்க, என்னம்மா இந்த காலத்தில் போய் உட்கார்ந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு, மூட நம்பிக்கை. ஆனால் பாருங்கள், சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தி 368வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மாலையினுடைய வேளை இரவு படரும் போது, அந்த இருள் படருமா இல்லையா, மக்ரிபினுடைய அந்த நேரம், அந்த இரவு படரும் போது பாத்திரங்களை நீங்கள் மூடி வையுங்கள், தண்ணீர் பைகளை நீங்கள் மூடி வையுங்கள், கதவுகளை அடைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில செய்திகள் வருது, அடைக்கப்பட்ட கதவை ஷைத்தான் திறக்க மாட்டான் என்று வருகின்றது. அப்ப கதவுகளை அடைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளை வெளியே செல்ல விடாமல் அணைத்து பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே ஜின்கள் பூமியிலே பரவுகின்றார்கள், பொருள்களையும் குழந்தைகளையும் பறித்து சென்று விடுகின்றார்கள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. ஆனா நம்ம மக்கள், பெரியவர்கள், ஊர்ல உள்ள வீட்டில் உள்ள பெரியவங்க சொன்னா நம்ம மூட நம்பிக்கை எல்லாத்தையும் நாம் என்ன செய்யறோம், குர்ஆன் ஹதீஸ் என்பது குர்ஆன் ஹதீஸ்ல வந்த விஷயங்களை நம்பணும். அது நம்முடைய பகுத்தறிவோடு நாம் என்ன செய்யக்கூடாது, உரசி பார்க்க கூடாது. மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லி எல்லாவற்றையும் மூட நம்பிக்கையாக ஆக்கிவிட்டோம். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குழந்தைகளை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நேரத்திலே ஷைத்தான் ஜின்கள் உங்களுடைய குழந்தைகளை பறித்து சென்று விடும். அடுத்து சொல்றாங்க, தீங்கிழைக்கக்கூடிய எலி உங்களுடைய விளக்கின் திரியை அது கவ்வி சென்று வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் எரிந்து விடுவதற்கு காரணமாக ஆகிவிடும். இப்ப எலி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா எலிக்கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, ஃப்ரை பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்து போயிட்டே இருக்குது. அன்பிற்கினியவர்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை சலஃபு சாலிஹீன்கள் புரிந்த அடிப்படையிலே புரிந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ எலி வந்தனால சொல்ல வேண்டியது இருக்கு, எலிக்கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? என்னங்க அமைதியா இருக்கிற பார்த்தா ஃபத்வா கொடுத்தா சரின்னு சொல்லி நீங்களும் அவமதிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க. சாப்பிடக்கூடாது. காரணம், சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட விலங்கினங்கள் பஹீமத்துல் அன்ஆம். குர்ஆன்ல எலி சாப்பிடலாமான்னு கேட்டா கேட்கக்கூடியவங்களும் சாப்பிட போறதில்ல, பதில் சொல்ல சாப்பிடலாம்னு பதில் கொடுத்தவங்களும் எலிக்கறி சாப்பிட போறதில்ல. எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு ஃபத்வா, எலிக்கறி சாப்பிடலாம் அப்படின்னு? அன்பிற்கினியவர்களே, பஹீமத்துல் அன்ஆம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் எதையெல்லாம் சொல்றானோ அது மட்டும் தான் சாப்பிடணும். சிம்பிளா பதில் சொல்லி அல்லாஹ் தஆலா எதை அனுமதிச்சிருக்கிறானோ அதை சாப்பிடுங்க. ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம் எதெல்லாம் அனுமதியாக இருக்குதோ அதெல்லாம் சாப்பிடுங்க. கடலில் உள்ள மீன்கள் சாப்பிடுங்க. தேவையில்லாத கொஸ்டின். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஸரத்து சுஆல். பனி இஸ்ரவேலர்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் அவர்கள் அதிகமாக கேள்வி கேட்டார்கள். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்பதை விட தேவையில்லாத கேள்விகள் தான் அதிகமாக இருக்கின்றது, பார்க்கிறோம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரமில் கூட கொல்ல எதையுமே மஸ்ஜிதுல் ஹரமில் என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. பறவைகளை வேட்டையாடக்கூடாது, கொல்லக்கூடாது, மரங்களை முறிக்கக்கூடாது. ஆனால் எலியை நீங்கள் கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அது விஷம் என்று சொல்றாங்க. அதனால இந்த எலி சாப்பிட கூடாது. யாராவது சொன்னா அவங்க சரியான முறையில் மார்க்கத்தை படிக்கவில்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஷைத்தான் மனிதனை எப்படியெல்லாம் அவன் தீண்டுகின்றான், மனிதனுடைய உடலிலே அவனால் புக முடியுமா என்று நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பிறந்த உடனேயே ஷைத்தான் என்ன செய்யறான், வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில 105வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு குழந்தையும் புதிதாக பிறக்கும் போது ஷைத்தான் அதை தீண்டுகின்றான். ஷைத்தான் அதை தீண்டுகின்றான். ஷைத்தான் தீண்டும் போது, இன்னும் சில ரிவாயத்துக்களை வயிற்றுல குத்துறதாக என்னது வருது. ஷைத்தான் தீண்டும் போது அந்த குழந்தை குரல் எழுப்புகின்றது. ஆனால் மருத்துவ ரீதியாக குழந்தை பிறந்தா என்ன செய்யணும், சத்தமா அழணும். அப்படி அழலைன்னா அது குறைபாடான குழந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்கு என்று மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க, பெற்றோர்கள் பயப்படுறாங்க. குழந்தை அழுதால்தான் அது பேசும், கேட்கும் திறன் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் தீண்டி இருக்கின்றான். வயிற்றுல ஷைத்தான் குத்துவான்.
அப்ப அந்த குழந்தை குரல் எழுப்புகின்றது. ஆனால் 2 குழந்தைகளை தவிர. அந்த 2 குழந்தைகள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தீண்டவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தீண்டவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதுங்கள். என்ன வசனம்? வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த வசனத்தை நீங்கள் விரும்பினால் ஓதுங்கள் என்று இம்ரானுடைய துணைவியார் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியதை போன்று நீங்கள் தேடுங்கள் என்று 3வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. விரும்பினால் இந்த வசனத்தை ஓதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்கின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ஷைத்தானுடைய சேட்டை என்பது, சைத்தானுடைய அந்த தீண்டுதல் என்பது எப்போதிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், திருமணம் முடித்து கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போதே இந்த ஷைத்தானுடைய சேட்டைகள் ஆரம்பித்து விடுகின்றது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களில் ஒருவர் லவ் அன்ன அஹதக்கும் இதா அதா அஹ்லஹு, உங்களில் ஒருவர் தனது குடும்பத்தாரிடம் வருவதற்கு உறவு கொள்வதற்கு விருப்பப்படும் போது அவர் சொல்லட்டும் பிஸ்மில்லாஹ். அந்த பெண்ணினுடைய தலையிலே கை வைத்து பிஸ்மில்லா என்று என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான், இறைவா ஷைத்தானை விட்டும் எங்களை தூரப்படுத்து. வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு வழங்கக்கூடிய குழந்தை செல்வத்திலிருந்தும் ஷைத்தானை விட்டும் நீ தூரப்படுத்து. ஃபகுதிய பைனஹுமா வலதுன் லம் யதுர்ருஹு. இப்படி துஆ செய்து அந்த உறவின் மூலமாக அந்த பெண் கருத்தரித்து விட்டால், குழந்தை பிறந்து விட்டது என்றால், குழந்தை வழங்கப்படும் என்று சொன்னால், ஷைத்தான் எந்த விதமான தீங்கையும் இழைப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஷைத்தான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகைக்காக நிற்கின்றார்கள். தொழுகைக்காக நிற்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எப்படி அப்படின்னா, அஊது பில்லாஹி மின்க, ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு நின்று சொல்றாங்க, அஊது பில்லாஹி மின்க அல்அனுக்கல்லாஹ் பிலஅனத்தில்லாஹ், அல்அனுக்க பிலஅனத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு நான் உன்னை சபிக்கின்றேன், அல்லாஹ்விடமிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொன்னார்கள். வபஸத யதஹு கஅன்னஹு யதனாவலு ஷைஅன், எதையோ பிடிப்பதற்கு எத்தனைத்ததை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனைத்தார்கள். அவர்கள் தொழுகை முடித்தவுடன் நாங்கள் கேட்டோம், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதற்கு முன்னால் வளமைக்கு மாற்றமான சில செயல்களை தொழுகையிலே நாங்கள் பார்க்க முடிந்ததே, என்ன என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அதுவல்லாஹி இப்லீஸ் ஜாஅ பி ஷிஹாபின் மின் நார். இப்லீஸ் ஷைத்தான் என்னிடத்திலே நெருப்பு கங்கை கொண்டு என் மீது எறிவதற்கு அவன் என்ன செய்தான்? எத்தனித்தான். நான் அவனிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே 3 முறை பாதுகாப்பு தேடினேன். அதற்கு பிறகு அல்அனக பிலஅனத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான சாபத்தை கொண்டு உன்னை நான் சபிக்கின்றேன் என்று நான் 3 முறை சொன்னேன். ஆனால் அவன் என்ன செய்யவில்லை? செல்லவில்லை. அவனை பிடிப்பதற்கு நான் எத்தனித்தேன். அப்போது எனக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிடித்து மதீனாவுடைய சிறுவர்களுக்கு விளையாடுவதற்காக நான் கட்டி வைக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் விட்டுவிட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல் இருக்குது. அதாவது இப்லீஸ் தனது அரிஷை கடலிலே அமைத்து கொண்டு படைகளை என்ன செய்கின்றான்? அனுப்புகின்றான். இப்போ படைகளை அனுப்பும்போது ஒவ்வொரு அந்த ஷைத்தான்களும் தான் செய்த அந்த செயல்களை பற்றி சொல்வார்கள். நான் இன்ன செய்தேன், இப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று ஒவ்வொரு செயல்களையும் சொல்வார்கள். அதையெல்லாம் அவன் நீ ஒன்றுமே செய்யல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல என்று அவன் சொல்லுவான்.
ஒரு ஷைத்தான் வந்து சொல்லுவான், நான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தினேன், கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தினேன் என்று சொல்வான். அப்போது இப்லீஸ் தலைமை ஷைத்தான் அவனை அழைத்து பக்கத்திலே வைத்துக் கொள்வான். நீதான் சிறந்தவன் என்று சொல்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால், ஷைத்தான் மனிதனுடைய உடலிலே புக முடியும். நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதே போன்று பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த வீட்டில் நுழையும் போது அல்லாஹுடைய பெயர் கூறப்படுகின்றதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் இரவு தங்க மாட்டான். எந்த உணவை உட்கொள்ளும் போது பிஸ்மில்லா என்று அல்லாஹுடைய பெயர் கூறப்படுகின்றதோ அந்த உணவிலும் ஷைத்தான் கூட்டாக மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா மபீத்தலக்கும் வலா அஷா. ஷைத்தான் சொல்லுவானா, அதாவது இங்க நமக்கு இன்னைக்கு அகாமடேஷனும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அப்ப நாம் என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்ய வேண்டும், உணவை உட்கொள்ள வேண்டும். ஷைத்தானுக்கு நாம் நமது உணவை என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம பார்க்கும்போது, ஆராயும் போது இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. ஷைத்தானுக்கும் சூனியக்காரனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள் என்ன, எப்படி சூனியக்காரன் ஜோசியக்காரன் நடக்கக்கூடிய செய்திகளை சொல்லுகின்றான், நிறைய செய்திகள் இருக்குது. அப்போ எப்படி நமது உடலிலே ஷைத்தான் நுழைய முடியுமா, வழிகெடுக்க முடியுமா என்று சொன்னால் வழிகெடுக்க முடியும். இரத்த நாளங்களில் ஓடுகின்றான். கொட்டாவி விடும்போது வாயை நாம் மூடவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக நுழைகின்றான். இதெல்லாம் சஹீஹான செய்திகள். அப்போ உடலிலே நுழைந்து என்ன செய்ய முடியும், மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அடுத்த கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷைத்தானுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டிய நிகழ்வுகள் அது நிறைய இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல நபியாக வந்தார்கள். யாருக்கு நபியாக வந்திருக்காங்க, ஜின்களுக்கும் நபியாக வந்திருக்கின்றார்கள். ஜின்களுக்கும் நபியாக வந்திருக்கின்றார்கள். பாருங்கள், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஇது சரஃபனா இலைக நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு சாராரை உங்களை பார்த்து நாங்கள் திருப்பி விட்டோம். யஸ்தமிஊனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை செவியேற்க வேண்டும் என்பதற்காக. ஃபலம்மா ஹவருஹு, ஜின்கள் அந்த சபைக்கு வந்தபோது சொன்னார்கள், அன்சித்து, மௌனமாக இருங்கள். ஃபலம்மா குலிய, குர்ஆன் ஓதி முடிக்கப்பட்ட பிறகு, வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரீன், அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு சென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். இந்த வசனத்தில் நாம சொல்றோமா இல்லையா, வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிலஹு வான்சித்து, திருமறை குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி மௌனமாக அதை கேளுங்கள் என்று நாம் எப்படி மனிதர்களுக்கு சொல்லுகின்றோமோ அதை போன்று ஜின்களில் ஒரு சாராருக்கு சொன்னார்கள், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் நீங்கள் அமைதியாக மௌனமாக அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், செவிதாழ்த்தி கேளுங்கள். தங்களுடைய சமூகத்தாரிடம் தங்களுடைய இனத்தாரிடம் சென்றவென்று அவர்களை முந்திரீன் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார்கள். நாம எச்சரிக்கை செய்யறோமா? இப்ப நீங்க எல்லாம் பயானுக்கு வந்திருக்கீங்க, இவ்வளவு மக்கள் பயானுக்கு வந்திருக்கீங்க. உங்க வீட்டில் ஃபோன் பண்ணி இப்படி ஜின்னை பத்தி கிளாஸ் எடுத்தாங்க, இப்படி எல்லாம் இருக்குது. வீட்டில் இன்னொரு செய்தி இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் ஷைத்தான் வரமாட்டான். அப்ப இந்த செய்திகளை எல்லாம் நமது வீட்டிலே சொல்லி நமது குடும்பத்தார்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்கின்றோமா? எத்தனை பேர் எச்சரிக்கை செய்றீங்க? கை வைத்துங்க. தஅவா நிலையத்தில் நடத்தக்கூடிய வகுப்புகள் சம்பந்தமாக அடுத்த நாளே போன் பண்ணி குடும்ப நலம் விசாரிப்பதோடு மார்க்க செய்திகளையும் நாங்கள் எனது மனைவியோடு, எனது தாயோடு, எனது சகோதரியோடு, எனது தந்தையோடு, எனது சகோதரர்களோடு பரிமாறிக்கொள்கின்றேன். கை வைத்துங்க. ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே பாருங்க, ஜின்கள் ஃபலம்மா குலிய வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரீன், ஜின்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆனுடைய வசனத்தை கேட்கிறாங்க, தங்கள் இனத்தாரிடம் சென்று அவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்தை பாருங்க, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். قالوا يا قومنا إنا سمعنا كتابا أنزل من بعد موسى مصدقا لما بين يديه
யா கௌமனா, எனது சமுதாய மக்களே, இன்னா சமிஅனா கிதாபன், ஒரு வேதத்தை நாங்கள் செவிமடுத்தோம், உன்சில மின் பாதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கப்பட்ட வேதம், முஸத்திகல் லிமா பைன யதைஹி, முன்னால் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதம், யஹ்தி இலல் ஹக், சத்தியத்தின் பக்கம் நேர்வழி காட்டக்கூடிய வேதம், வயிலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையான நேரான மார்க்கத்தின் பக்கம் அது வழிகாட்டுகின்றது என்று தனது சமூக மக்களுக்கு சொன்னார்கள். ஜின்களில் ஒரு சாரார், ஜின்களில் ஒரு சாராருக்கு என்ன செய்யறாங்க? தாவா செய்யறாங்க, தாவா செய்யறாங்க. நாம செய்யறோமா தாவா? அழைப்பு பணியை நாம் ஈடுபடுகின்றோமா? இல்ல. அதே போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்கின்றான் 46வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம், யா கௌமனா, எனது சமுதாயமே, அஜீபு தாஇ அல்லாஹ், அஜீபு தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வின் அழைப்பாளனுக்கு நீங்கள் பதிலளியுங்கள், வ ஆமினு பிஹி, அவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், யக்ஃபிர் லக்கும் மின் ذுனூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், வ யுஜிருக்கும் மின் அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பான். சொல்றது யாரு? ஜின்கள். சூரத்து ஜின் எடுத்து படிச்சு பாருங்க. ஜின்கள் என்ன செய்கின்றார்கள்? சொல்லுகின்றார்கள், அஜீபு தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வின் அழைப்பாளனுக்கு பதிலளியுங்கள், வ ஆமினு பிஹி, அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களுக்கு அல்லாஹ் கூலி தருவான், உங்களுக்கு நோவினை தரும் வேதனையிலிருந்து உங்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஜின்களுடைய தஅவாவை எடுத்து சொல்கின்றான். அதை போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். சூரத்துர் ரஹ்மானிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மனிதர் ஜின் கூட்டத்தார்களே, வானங்களிலும் பூமியிலும் எல்லைகளை கடந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? செல்லுங்கள். சக்தி பெறும் உங்களால் முடியும் என்று சொன்னால் அதன் எல்லைகளை கடந்து நீங்கள் செல்லுங்கள். உங்களால் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய அதிகாரம் இல்லாமல் உங்களால் கடக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு அல்லாஹ் வஹியாக அறிவித்தான், அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின், ஜின்களில் ஒரு சாரார் அவர்கள் குர்ஆனை செவிமடுத்தார்கள் என்று எனக்கு வஹியாக அல்லாஹ் அறிவித்தான். ஃபகாலு, அந்த ஜின்கள் சொன்னார்கள், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான ஒரு குர்ஆனை நாங்கள் செவிமடுத்தோம் என்று அந்த ஜின்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று பாருங்கள், ஜின்களை கொண்டு பாதுகாப்பு தேடக்கூடாது, ஜின்களிடத்துல பாதுகாப்பு தேடக்கூடாது, ஜின்களை கொண்டு, அதாவது ஜின்கள் பாதிப்பை ஏற்படுத்த கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடலாம். ஆனால் ஜின்கள்ல பாதுகாப்பு தேடலாமா? ஏன்னா இப்ப மனிதர்களிடம் பாதுகாப்பு தேடலாம், இறந்தவர்களை அழைத்து உதவி தேடலாமா? பாதுகாப்பு தேடலாமா? கூடாது. அதே போன்று மலக்குமார்களை அழைத்து உதவி தேடலாமா? பாதுகாப்பு தேடலாமா? கூடாது. ஜின்களை அழைத்து உதவி தேடலாமா? பாதுகாப்பு தேடலாமா? கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஜின்களை அழைத்து உதவி தேடக்கூடாது. ஜின்களை யாராலும் முழுமையாக வசப்படுத்த முடியாது. வசப்படுத்த என்ன செய்ய முடியாது. ஆனால் ஒரு சில காரியங்களை செய்யும் போது விகாயத்துல் இன்சான் மஅல் ஜின்னி வ ஷைத்தான் என்ற ஒரு புத்தகம், அதே போன்று இன்னும் ஜின்கள் ஆலமுல் ஜின்னி வ ஷைத்தான் நிறைய புத்தகங்கள் இருக்கு. இதுல அருவருக்கத்தக்க சில காரியங்களை செய்யும் போது ஜின்களுடைய உதவியை பெற முடியும் என்பதை அவர்கள் உணர்வு பூர்வமாக என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. எழுதுறது மட்டுமல்ல, அதாவது ஜின்களோடு தொடர்புடைய இந்த சூனியம் ஜோசியம் செய்து இந்த சவுதி அரேபியாவில் இது நீங்க பாத்தீங்கன்னா இதற்கென்று ஒரு தனி துறையே இங்கே செயல்படுகின்றது. நிறைய மக்கள் நம்ம ஊர்களில் சிகிறு கிடையாது, சூனியம் கிடையாது, அப்படி சர்வசாதாரணமாக தட்டி விடுறாங்க. இந்த சிகிர், சூனியம், இந்த ஜின்னு வைத்தியம், இப்படி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களை பிடிப்பதற்காகவும் அவர்களுக்கு மார்க்கத்தை முறையாக போதிப்பதற்காகவும் தனித்துறை இந்த நாட்டிலே செயல்படுகின்றது. அதில் திருந்திய பல மனிதர்கள் அவர்கள் எப்படி ஜின்களை தொடர்பு கொண்டார்கள், எப்படி அவர்கள் ஜின்களோடு உரையாடினார்கள், எப்படி ஜின்களுடைய உதவியை பெற்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் சொல்றாங்க. பொய்யல்ல. என்ன அப்படின்னா, சில காரியங்களை செய்யும் போது
ஜின்களுடைய உதவி, ஜின்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கட்டுப்படுத்தினார்களோ, கண்ட்ரோல் பண்ணாங்களோ, அந்த மாதிரி யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே என்ன செய்யல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பிடிப்பதற்கு எத்தனைத்தேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ எனக்கு நினைவுக்கு வந்தது, விட்டு விட்டேன் அப்படின்னாங்க. அப்படிதானா இல்லையா? ஆனால் சில உதவிகளை என்ன செய்ய முடியும், பெற முடியும். அது என்ன, இந்த சப்ஜெக்ட் ஒரு விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் என்ன செய்வோம், இதை நாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். இப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாருங்கள், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஅன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களில் சில ஆண்கள் ஜின்களில் சில ஆண்களிடம் காவல் தேடினார்கள், இது ஜின்களில் உள்ள ஆண்களுக்கு மமதையை ஏற்படுத்தியது. அப்ப ஜின்கள்ல ஆண் இனமும் இருக்கின்றது, பெண் இனமும் இருக்கின்றது. ஆண் இனமும் இருக்கின்றது, பெண் இனமும் இருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தி சஹீஹ் புகாரில 766வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உக்கால் என்ற அந்த சந்தையை நோக்கி என்ன செய்யறாங்க, போறாங்க. இந்த நேரத்தில் வானுலக ஷைத்தான்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வானுலக செய்திகளை பெறுவதற்காக ரசூலுல்லாஹ் வேற சில ரிவாயத்துகள் வருது, ஷைத்தான் சங்கிலி தொடராக என்ன செய்வான், ஏன்னா வானுலகத்தினுடைய செய்திகளை மலக்குமார்களிடம் வந்து திருடுவதற்காக அவன் சங்கிலி தொடராக அப்படி இருப்பான் அப்படின்னு வேற ஹதீஸ்கள்ல வருது. இப்படி வானுலகத்தினுடைய செய்திகளுக்கும் ஷைத்தான்களுக்கும் மத்தியில் ஒரு தடை ஏற்பட்டு விடுகின்றது. வானுலக செய்திகளை ஒட்டு கேட்பதற்காக சென்ற ஷைத்தான்கள் மீது எரி நட்சத்திரங்கள், தீப்பந்தங்கள் எரியப்பட்டு அவர்கள் ஓடோடி என்ன செய்கின்றார்கள், வருகின்றார்கள். இதுல சில ஷைத்தான்கள் செத்து போயிடுவாங்க. சில ஷைத்தான்கள் அந்த தீப்பந்தம் அவர்கள் மீது எரி நட்சத்திரம் படும்போது அவர்கள் இறந்து விடுவார்கள். அதிலிருந்து தப்பிப்பவர்கள் தான் சூனியக்காரனுடைய காதுல, ஜோசியக்காரனுடைய காதுல ஒரு உண்மையை போடுவாங்க, அவன் 99 பொய்ய சேர்த்து 100ஆக என்ன செய்வான், சொல்லுவான். ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள். இப்ப பாருங்க, தீப்பந்தங்கள் எரியப்படுகின்றது, அவர்கள் ஓடி வந்து விடுகின்றார்கள், வந்து சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய கூட்டத்தார்கள் கேட்கிறாங்க, என்ன நேர்ந்தது, ஏன் எந்த விதமான செய்தியும் இல்லாம நீங்கள் வருகின்றீர்கள், உங்களுக்கும் வானுலக செய்திக்கும் இடையில் தடையை ஏற்படுத்தியது எது என்று கேட்டுவிட்டு சொல்றாங்க, உடனே பூமியினுடைய கீழ் திசையிலும் மேல் திசையிலும் பறந்து செல்லுங்கள், உங்களுக்கும் வானில் உள்ள செய்திகளையும் நீங்கள் பெறுவதற்கும் எது தடையாக இருந்தது என்று பாருங்கள் என்று கட்டளையிடப்படும் போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வானத்தின் மேல் திசையிலும் கீழ் திசையிலும் பூமியில பறந்து செல்கின்றார்கள். பறந்து சென்ற உடனேயே அவர்கள் சொல்றாங்க, ஒரு குழுவினர் திஹாமா என்ற பகுதியை நோக்கி செல்கின்றார்கள். உக்கால் சந்தையில நகல் என்னும் இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்போது திருக்குர்ஆனுடைய வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள். இதை ஷைத்தான்கள் என்ன செய்கின்றார்கள், செவியேற்கின்றார்கள். அப்ப ஷைத்தான்கள் சொன்னார்கள், வானுலகத்தின் செய்திகளை பெறுவதற்கு தடையாக இருந்தது இதுதான் நமக்கு தடையாக இருந்தது என்று கூறிவிட்டு தனது சமூகத்தாரிடம் வந்து சொன்னாங்க, இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான ஒரு குர்ஆனை நாங்கள் கேட்டோம், யஹ்தி இல ருஷுத், அது நேர்வழி காட்டுகின்றது, ஃபஆமன்னா பிஹி, அதை நாங்கள் ஈமான் கொண்டோம், வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, எங்களில் யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். எல்லா ஜின்னும் முஸ்லீம் ஆயிற்று, எல்லா ஜின்னும் முஸ்லீம் ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்து ஜின்ல முதலாவது வசனத்துல சொல்றான், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் செவியேற்றோம், யஹ்தி இல ருஷுத், அது நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது, ஃபஆமன்னா பிஹி, அவரை நாங்கள் ஈமான் கொண்டோம், வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா இத ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிச்சு கொடுக்கிறான். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸ்தமஅ நஃபரு மினல் ஜின், ஜின்களில் ஒரு சாரார் குர்ஆனை செவிமடுத்தார்கள் என்ற செய்தி எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ஜின்கள் சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் இந்த ஜின்களுக்கு தஅவா நடத்தியது, குர்ஆனை ஓதி காட்டியது, நிறைய சம்பவங்கள் இருக்கு. பாருங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சஹாபாக்கள் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே ஜின்களோடு கழித்திருக்கின்றார்களா, அப்போது அவர்களில் உங்களில் யாராவது இருந்திருக்கின்றார்களா அப்படின்னு கேட்கும்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் அவர்களோடு அந்த இரவுகளை கழிக்கவில்லை, ஆனால் சில நபித்தோழர்கள் கழித்திருக்கின்றார்கள். அவங்க எங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு அவர்களோடு நாங்கள் இருக்கும்போது திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதரை காணவில்லை. திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதரை காணவில்லை. நாங்கள் பள்ளத்தாக்குகளிலும் மலைக்கணவாய்களிலும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம். நாங்கள் நினைச்சோம் ஜின்கள் அவரை தூக்கி சென்றிருக்கலாம். அப்ப மனுஷனை ஜின்னு தூக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, இங்க படுத்து கிடந்த சில பேருக்கு நைட்ல தூக்கத்துல எழுந்திரிச்சு நடக்கிற வியாதி உண்டு, அது வேற விஷயம். அதுக்காக யாராவது கட்டில கொஞ்சம் புரண்டு படுத்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, இவனை ஜின்னு தூக்கி இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையா? அதே மாதிரி சில சில விஷயங்கள்லாம் இருக்குது, சொன்னா அதை நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, எப்பவுமே அதே கண்ணத்தோட பயத்தோடு என்ன செய்யக்கூடாது, இரவை கழிக்க கூடாது. தனிமையில் இரவை கழிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் தனியாக வீட்டில் படுக்கிறது. தனியாக வீட்டில் படுக்கிறது. சில பேர் சொல்லுவோம், ஐயோ ரூம்ல நாங்கள் தனியாக தானே படுக்கிறோம். இயன்ற அளவுக்கு யாரோடு ஒருவரோடு என்ன செய்யணும், படுக்கணும். அப்படி படுக்கிறதாக நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஆதாபு நோம், தூக்கத்தினுடைய ஒழுங்குமுறைகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்து விட்டு ஆயத்து குர்சி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அதே போன்ற அதுகாரும் நோம், இதெல்லாம் ஓதி ஊதி உடலிலே தடவி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், படுக்க வேண்டும். இப்படி நீங்க படுத்து பாருங்க, ஃபஜ்ருக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், முழிப்பு விழித்தெழுவீர்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, வேற செய்தியில் எங்கே போகுது, டைவர்ட் ஆகுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்புறம் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜின் தூக்கி சென்றிருக்குமோ என்று நாங்கள் நினைத்தோம், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மமான முறையிலே கொல்லப்பட்டிருப்பார்களோ என்றெல்லாம் நாங்கள் எண்ணிக்கொண்டோம், பேசிக்கொண்டோம். அந்த இரவை மிக மோசமான முறையிலே நாங்கள் கழித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் காலையில ஹிரா மலைக்குன்றினுடைய திசையிலிருந்து என்ன செய்யறாங்க, வாராங்க. நாங்கள்லாம் சொன்னோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை நாங்கள் எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம், நீங்கள் உங்களை காணவில்லை, கிடைக்கவில்லை. எங்களுடைய இரவு மிக மோசமான இரவாக இருந்தது, நீங்கள் இல்லாத அந்த இரவு நாங்கள் மிக மோசமான நிலையிலே கழித்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜின்களில் ஒருவர் என்னை அழைக்க வந்தார், ஜின்களில் ஒருவர் என்னை அழைக்க வந்தார், அவரோடு நான் சென்று ஜின்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினேன், குர்ஆனை ஜின்களுக்கு ஓதி காட்டினேன். திடீர்னு நம்மள சில பேர் கிளம்பிடக்கூடாது, நிறைய பேர் கிளம்பி இருக்கிறாங்க, ஜின்களுக்கு நாங்கள் பாடம் நடத்துகிறோம், தரிசு நடத்துகிறோம். பாடம் நடத்தக்கூடிய இடங்களில் ஜின்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்றால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வருவதற்கு ஜின்கள் என்றால் நல்ல ஜின் கெட்ட ஜின் இருக்கா இல்லையா, நல்ல ஜின்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஜின்களுக்கு பாடம் நடத்தினோம், அதில் சில பேர் நல்லா விளங்கிக்கிட்டாங்க, சில பேருக்கு விளங்கல்ல, இப்படி யாராவது கதை விட்டா மிகப்பெரிய பொய் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி ஜின்களை வச்சு நிறைய கதைகள், கப்சாக்கள், பொய்கள் பரப்பப்பட்டு வருகின்றது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜின்களில் ஒருவர் என்னை அழைக்க வந்தார், அவரோடு நான் சென்று ஜின்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினேன். பிறகு எங்களை அழைத்து சென்ற ஜின்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைச்சிட்டு போய் ஜின்களுடைய அவர்கள் பயன்படுத்திய நெருப்பு, அவர்கள் நடந்து சென்ற அந்த இடங்கள், தடயத்தை எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜின்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், அனுமதிக்கப்பட்ட உணவை குறித்து கேட்டார்கள். எப்படி சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் எது ஹராம் எது என்று கேட்டு இருக்கின்றார்களோ அந்த மாதிரி ஜின்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களுடைய உணவை பற்றி, ஹலாலை பற்றி, உணவை குறித்து அவர்கள் கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், அல்லாஹுவின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட ஒவ்வொரு பிராணியின் எலும்புகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும். அப்ப ஜின்களுடைய உணவு எது, எலும்புகள். நாம எலும்புகள் என்ன செய்யக்கூடாது, வீட்டில் வைக்கக்கூடாது. சாப்பாடு இருக்கிற இடத்தை நோக்கி தானே மனுஷன் போவான். அந்த மாதிரி ஜின்கள்
அவர்களுக்கு எது உணவாக இருக்கின்றதோ அந்த இடத்தை நோக்கி என்ன செய்வார்கள்? அந்த இடத்தை நோக்கி வருவார்கள். புரியுதா இல்லையா? அப்போ எலும்புகள் ஜின்களுக்குரிய உணவு. அதான் மதரசாவில் படிக்கும்போது காலகட்டத்தில் கேலியாக பேசிக்கொள்வோம். சில பேர் யாராவது இறைச்சியை போட்டு ரொம்ப கடிச்சாங்கன்னா, ஜின்னுக்காவது கொஞ்சம் விட்டு வைப்பா, நீ கடிப்பை பார்த்தா ஜின்னு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு போகும்போது கொஞ்சம் விட்டு வைங்க அப்படிம்போம். அப்போ எலும்புகள் ஜின்களுக்குரிய உணவு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொல்லுகின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, ஒவ்வொரு கெட்டி சாணமும் கால்நடைகளுடைய விட்டைகள் இருக்குதா இல்லையா, அது உங்களுடைய கால்நடைகளுக்கு தீவனமாகும். அப்ப ஜின்கள்ல நல்ல ஜின், கெட்ட ஜின், ஆண் ஜின், பெண் ஜின், ஷைத்தான், அதே போன்று ஜின்களில் கால்நடைகளும் இருக்கின்றது. கால்நடைகளுடைய உணவு எது? கால்நடைகளுடைய விட்டை. கால்நடைகளுடைய விட்டை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள், ஃபலா தஸ்தஞ்சு பிஹிமா ஃபஇன்னஹுமா தஆமு இஹ்வானிக்கும். ஜின்களுடைய, அதாவது எலும்புகளை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள், கால்நடைகளின் விட்டைகளை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள், இந்த இரண்டும் உங்களுடைய சகோதரர்களுக்கு உணவு என்று சொன்னார்கள். அப்ப எலும்புகள், இறைச்சியினுடைய எலும்புகள் ஜின்களுக்கு உணவு, கால்நடைகளுடைய விட்டைகள் ஜின்களுடைய விலங்கினங்களுக்கு உணவு என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி என்ன செய்கின்றது? இடம்பெறுகின்றது. அதே போன்று இந்த அறிவிக்கக்கூடிய ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த ஜின்கள் அரபு தேசத்தில் உள்ள ஜின்களாக இருந்தது. ஜசீரத்துல் அரப், அரபு தேசத்து ஜின்களாக இருந்தது. அப்ப ஜின்கள் எல்லா இடத்துலையும் என்ன செய்யறாங்க? இந்தியாவில் இருக்கிறாங்க, இலங்கையில் இருக்கிறாங்க, அரபு தீபகற்பத்தில் இருக்கிறாங்க, வளைகுடா நாடுகள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் என்ன செய்யறாங்க? ஜின்கள் இருக்கிறாங்க. ஜின்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் எது என்று சொன்னால், காடுகளில் வசிப்பார்கள், பொந்துகளில் வசிப்பார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொந்துகள்ல சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று தடை செய்கின்றார்கள். பொந்துகளில் வசிப்பார்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளில் வசிப்பார்கள். ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளில் வசிப்பார்கள். இப்ப எல்லாருக்கும் ஒரு பீதியாவே இருக்கும், ஆஹா ஊர்ல வீடை பூட்டி போட்டிருக்கிறோமே, என்ன பண்ண. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களை என்ன செய்யறோம், சொல்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்ப ஜின்களுடைய உணவாக நாம் பார்க்கும்போது எலும்புகள், கால்நடைகளுடைய விட்டைகள் விலங்கினங்களுக்கு, ஜின்களுடைய விலங்கினங்களுக்கு உணவு. இப்படி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் நிறைய செய்திகள் என்ன செய்கின்றது ஜின்களை பற்றி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் அதிகமாக ஆகின்றது. அதனால வரக்கூடிய வாரங்களில் வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் என்ன செய்வோம், ஜின்களை பற்றி இன்னும் தெளிவாக நிறைய செய்திகள், சொல்லப்படாத செய்திகள் நிறைய இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் தெரிந்து கொள்வோம். மிக முக்கியமாக நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜின்களிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தொழுகையில் இடையூறு ஏற்படுத்தி இருக்கின்றதெல்லாம் நாமெல்லாம் என்ன ஏமாத்துறோம்? ஈமானில் பலகீனமானவர்கள், பலகீனத்திலே ரொம்ப பலகீனமானவங்க. அப்போ தூங்கும்போது ஜின்களிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். மிக முக்கியம், உடலுறவின் போது ஜின்களிடமிருந்து, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். உணவு உண்ணும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். அப்படி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடல, வீட்டுக்கு போகும்போது அல்லாஹுடைய பெயர் கூறி அல்லாஹுவை நினைவு கூர்ந்து செல்லல, உங்களோட அக்காமடேஷன்ல யார் இருப்பான்? ஷைத்தான் இருப்பான். யார் பெயர் சொல்லி சாப்பிட்டார்களோ, அல்லாஹுடைய பெயர் கூறி வீட்டிலே நுழைந்தார்களோ, ஷைத்தான் சொல்லுவான், லா மபீத்தலக்கும் வலா அஷா, அக்காமடேஷனும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, போயிருங்கப்பா அப்படின்றான். அதனால எப்போதும் அல்லாஹுடைய நினைவோடு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லாஹுட அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். சுத்தமாக இருக்கணும், அசுத்தமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவர் ஜுனூபாலியாக இருக்கும்போது மனைவியோடு உறவு கொண்டு விட்டு உது செய்து விட்டு என்ன செய்யுங்க, படுங்கன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? சுத்தம் செய்து விட்டு உது செய்து விட்டு என்ன செய்யுங்க, படுங்க, தூங்குங்க அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ மனைவியை அணுகும் போது அல்லாஹும்ம ஜன்னிப் பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்னி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இந்த துஆக்களை எல்லாம் அதிகமாக நாம் என்ன செய்யணும், ஓதி உத வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்டோமோ, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எதையும் பகுத்தறிவை புகுத்தி நாம் என்ன செய்யக்கூடாது, செய்திகளை மறுக்கக்கூடாது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நம் அனைவர்களுக்கும் மோசமான கெட்ட ஷைத்தான்கள் ஜின்களுடைய ஊசலா கட்டளங்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் வாராந்திர பயான் நிகழ்ச்சிகளில் நமது குடு பள்ளியில் வழமையாக நடக்கின்றது. அந்த பள்ளியில் இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாம்